கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடு கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 17வது வசனம். அந்த வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இந்த வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். தேவனுடைய கிருபையினாலே நேற்று இரவு தேவ சமூகத்திலே நாம் இந்த வசனத்தை வைத்துதான் தியானித்தோம். அதிலே கர்த்தர் கேட்கிறார் என்கிற தலைப்பின் கீழாய் நாம் தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதை தொடர்ச்சியாக இன்றைக்கும் இதே வசனத்தை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த கடைசி வார்த்தை நீங்களாக்கி விடுகிறார் என்கிற தலைப்பின் கீழாய் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமாக. தேவ செய்திக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படி எங்களை நீர் ஆண்டவரே அதிகாலையிலே எழுப்பி உடைய சமூகத்திலே கொண்டு வந்து உடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் உம்மை துதிக்கும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக எங்களை பயத்திற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசியுள்ளவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சோர்வுகள், தூக்க மயக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உடைய நாம மாத்திரம் பிரஸ்தாவப்படும்படியாய் நீர் எங்களோடு பேசியுள்ளவீராக. ஆண்டவரே, எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பானது நீங்களாக்கி விடுகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு முன்பாய் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்து நமக்கென்று ஒரு அங்கு ஒரு விடுதலையை கொடுத்து நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை நாம் தேர்ந்தெடுக்கும் முறை நமக்கென்று ஒரு ஃப்ரீ வில்லை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தி வருகிறார். நமக்கு வழி எதுவே என்று காண்பித்து வருகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவராயும் நமக்கு காணப்படுகிறாராம். நம்மளை நீங்களாக்கி விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை நீங்களாக்கி விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்களாக்கி விடுகிறது அல்லது நீங்களாக்கினா என்ன அர்த்தமாம்? அது 2 காரியங்களை வேதத்திலிருந்து நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவதாக, நீங்களாக்கி என்றால் என்ன அர்த்தமாம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் யெருபகாலையும் பேதானையும் யெப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லியிருக்கு. ஆனா அதனுடைய அர்த்தம் என்னவாம்? அதுக்கு முந்தின வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி. அப்ப முதலாவது தேவன் நம்மளை நீங்களாக்கி ஒரு தேவ பிள்ளையை ரட்சிக்கிறார் அல்லது நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களை பயமில்லாமல் குடியிருக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நமக்குள்ளாய் இருக்கிற பயங்கள், கலக்கங்களை தேவன் எடுத்து போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க மத்தேயு புஸ்தகத்திலே கிறிஸ்து பிறப்பதை குறித்து அங்கு சொல்லப்படும் பொழுது அங்க நீங்க பார்க்கலாம், பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப அங்க வருகிறதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு தேவ தூதர்களை பார்த்த பழக்கம் கிடையாது. அன்றைக்கு இருந்த ஜனங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வார்த்தைகளும் எந்த வசனமும் கிடைக்காமல் காணப்படுகிறார்கள். ஏன்னா மல்கியாவுக்கும் இயேசு பிறப்புக்கும் 400 வருஷங்கள் இருக்கிறது இடைப்பட்ட காலங்கள். எந்த ஒரு தேவ தூதர்கள் போக்குவரத்தும் அங்கு காணப்படவில்லை. அப்ப திடீரென்று ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கும் பொழுது அங்கு அவர்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனா இதை நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீர்கள் என்றால், அதுக்கு முன்னாடி நடந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நியாயாதிபதியில சிம்சோனுடைய காரியங்கள், மற்ற இடங்கள்ல தேவ தூதர்கள் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யாரும் பயப்பட மாட்டாங்க, அதற்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆபிரகாம் எல்லாம் பாத்தீங்கன்னா போய் பணிவிடை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். லோத்துவை பார்க்கும் பொழுது அவன் வீட்டில் அங்கீகரித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது நீங்க யோவான் ஸ்நானனுடைய தகப்பனின் தாயை பாத்தீங்கன்னா அவர்கள் நம்பாதவர்களாய் காணப்பட்டாங்க. அவனுடைய தகப்பன் ஆசாரியனாய் இருந்தான், தூபம் காட்டுகிறவனா இருந்தான், அவனே நம்பால முடியல.
அதே போல ஆடு மேய்க்கிறவர்களுக்கும் மரியாள் இடத்துல வரும் பொழுதும் அவர்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? தேவனுக்கும் அவர்களுக்கும் இல்ல இந்த அந்த அந்த ஐக்கியம் அங்கு இல்லாமல் காணப்படுகிறதை காட்டு. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது அவர் நீங்களாக்கி விடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்மளை பயமில்லாமல் குடியிருக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப கர்த்தர் இன்றைக்கு உங்களை அவர் நீங்களாக்கி விடுகிறார்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பயங்களை போக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் எதை குறித்து கலங்கினவர்களாய் காணப்படுகிறீர்கள்? எதை குறித்து நாம் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா? இன்றைக்கு அநேகருக்குள்ளாய் இருக்கிற பயம் என்ன? வியாதியை குறித்ததான பயம், தங்களுடைய மரணத்தை குறித்ததான பயம், தங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான பயம். இன்றைக்கு தமிழகத்திலும் சரி, இந்திய தேசத்திலும் பொருளாதாரத்தை குறித்ததான பயம் காணப்படுகிறது. இது எல்லாமே உலகத்திலே காணப்படுகிற பயமா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பயங்களில் இருந்தெல்லாம் நம்மளை நீக்கி நம்மளை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறதான் கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறதை காட்டுகிறது. இரண்டாவதாக, அவர் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்றால், நீங்களாக்கி விடுகிறார் என்றால் என்ன அர்த்தமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள். இரண்டாவதாக, நீங்களாக்கி விடுதல் என்றால் என்ன அர்த்தம்? நாம் தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறதை காட்டுகிறது. அவர் நம்மளை பயத்திலிருந்து நம்மளை நீங்களாக்குகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களின் இடத்திலிருந்து நம்மளை ரட்சித்துக் கொள்வது மாத்திரமல்ல, அங்க என்ன நடக்குது? கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். இங்க ஆளுகைனா என்ன அர்த்தம்? ஒரு எஜமானன் அவன் அடிமையை நடத்துகிற அதை காட்டவில்லை. நம்ம ஆளுகை தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறது என்றால் எதை காட்டுகிறது? அவரால் நடத்தப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அவரால் பாதுகாக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அவர் நம்மளை சூழ பாளையம் இறங்கி எந்த ஆபத்தும் வராமல் நம்மளை பாதுகாக்கிறதை காட்டுகிறது. நீங்க ஒரு நல்ல ஒரு விளக்கத்தோட நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்னா, ரீசெண்டா அமெரிக்கால நடந்த ட்ரம்ப் ஷூட்டை குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க. ட்ரம்ப் வந்து அந்த பொலிட்டிஷியனா ஒரு பிரச்சாரம் பண்ணுகிற இடத்துல அவருக்கு விரோதமா எழும்பின ஒரு மனுஷன் அவர் அங்க ஒரு ஷூட்டிங் பண்ணுகிறார். அந்த ஷூட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒருவர் மரித்து விட்டார் என்று நினைக்கிறேன், மற்றவர்கள் காயப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்துல அங்க நடந்த சூழ்நிலையை பாத்தீங்கன்னா, அங்க ஒரு புல்லட் வந்த சத்தம் கேட்ட உடனே அவர் காதுல பட்டு போன உடனே நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் அப்படியே டக் ஆகுறாங்க, அப்படியே தலைகளை குனிகிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு என்ன நடக்குது? அவரை சுற்றிலும் அந்த பாதுகாப்பு ரகசிய படைகள் இருக்கிறார்கள் அல்லவா, ஏஜென்ட்கள் அல்லவா, செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ், அவர்கள் அவர்களை அப்படியே அவரை மறைத்து கொள்ளுகிறதை நான் பார்க்க முடியும். அவர்கள் தங்களுடைய ஜீவனையும் அற்பமா எண்ணாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை நிறைவேற்றும்படியாய் அந்த அதிகாரி அவர்கள் சூழ்ந்து கொள்ளுகிறதை நான் பார்க்க முடியும். இது அங்கு மாத்திரமல்ல, எங்கெல்லாம் அதிகாரிகள் கடந்து செல்லுகிறார்களோ அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், அவர்களை பாதுகாக்கும்படியாய் அவர்களுக்கென்று ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, சீக்ரெட் ஏஜென்ட் இருப்பாங்க, ஜெட் பிரிவு இருக்கும், அப்படின்ற நிறைய பிரிவுகள் காணப்படுகிறது. இது இதை நீங்க அப்படியே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்கிறார்னா என்ன அர்த்தம்? நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டங்கள் இருந்தும் நம்மளை பாதுகாத்து நம்மளை நீங்களாக்கி நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஒரு உலகத்தின் மனிதனுக்கே அத்தனை அதிகாரிகள் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்றால், அண்ட சராசரங்களை படைத்து தேவனாகிய கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி விடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை ஆளுகை செய்கிறார். எப்படி? நம்மளை பாதுகாத்து ஆளுகை செய்கிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, முதலாவது நம்மளை பயமில்லாமல் குடியிருக்க பண்ணுகிறார். இரண்டாவது, நாம் பயமில்லாமல் குடியிருக்கும் பொழுது சத்துரு நம்மளை நிர்மூலமாக்க, இவனை நான் ஆளுகை செய்யணும் என்று நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது தேவன் அவைகளை அதமாக்கி நம்மளை சூழ பாளையமிறங்கி பாதுகாத்து நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இதுதான் நீங்களாக்கி விடுவிக்கிறதுக்கான அர்த்தத்தை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தரிடத்திலே நம் நம்பிக்கை உடையவர்களாய் நாம் காணப்படுவோமாக, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, என்னை நீங்களாக்கி ரட்சியும் என்று சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீங்களாக்கி விடும் என்று சொல்லுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் எந்த சூழ்நிலையிலும் பயமில்லாமல் குடியிருக்கணும். திருடர்களை குறித்ததான பயம், மற்ற ஜனங்களை குறித்ததான பயம், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் காணப்படணும்.
உதாரணத்திற்கு இங்கு ஈக்குவடார் தேசத்திலே நம்முடைய ஊழியத்துல நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இங்க தேவன் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஜெப பிரேயர் சென்டர் ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்க நிறைய ஜனங்கள் பிரேயர் சென்டர் இல்லாமல் காணப்படுகிறார்கள். அதனால் பிரேயர் சென்டர் ஆரம்பிக்கணும் என்று தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அது போன ஆண்டே நாங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்தார். அதை வைத்துதான் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அதுக்கு இந்தியா முடிச்சுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தேவன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்தார். இப்ப நீங்க தொடங்கி ஆகணும், நீங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க என்று சொன்னார். அதை குறித்து நாங்கள் நிறைய ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதற்கென்று இன்னொரு பாஸ்டர் ஃபேமிலி அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா அவர்களை அந்த தரிசனத்தை பெறாத அப்படின்னா இப்ப திடீர்னு கத்தர் பேசுன அப்படின்னா அவர்களும் இதுல வந்து இணைந்து கொண்டார்கள். இன்னொரு மிஷினரியும் இதுல வந்து இணைந்து கொண்டார்கள். நாங்க மூணு குடும்பமாய் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஆரம்பிக்க முடியாது. இதனுடைய வேலைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஏன்னா இதற்கு பட்ஜெட்டும் அதிகம், இங்க ஈஸியா நம்ம வந்து தொடங்க முடியாது. ஏன்னா நான் வந்து வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்கேன், மற்ற கூட இணைந்திருக்கிற ஊழியக்காரர்களும் வேற தேசத்துல இருந்து வந்தவங்க மிஷினரிஸ் தான். அதனால ஈஸியா ஆரம்பிக்கிறது எல்லா என்வைரன்மெண்ட் எல்லா காரியங்களையும் நாங்க பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த காரியத்தை குறித்து நல்ல இடங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை எப்படி பண்ணலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லாமே கரெக்டா போற மாதிரி இருந்துச்சு. இடையில ஒரு காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு போதகர் மூலமாய். அந்த ஜெபத்திற்கு நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த போதகர் ஒரு காரியத்தை எங்கள் இடத்துல பகிர்ந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார் என்றால், இப்ப நாங்க இருக்கிற அந்த பட்டணத்தின் பேர் லாமானா. இந்த பட்டணத்துல இப்ப கேங்ஸ், அதாவது மாஃபியா சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த நம்ம ஊர்ல இருக்க தாதா இல்ல, தாதாவை காட்டிலும் மேல உள்ளவங்க மாஃபியா குரூப்ஸ். இவங்க வந்து மெக்சிகன்ல இருந்து வர்றவங்க மேக்சிமம். இவ்வளவு அவங்க இருந்தா வருவாங்க. அவங்க எல்லா போதைப் பொருட்களையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவாங்க. இவங்க இப்ப இந்த லாமானால அதிக பேர் இருக்கிறதுனால நம்மளால வெளியில போர்டு வைக்க முடியாது என்று சொன்னாங்க. அந்த லாமானாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இங்க கதவுகள் அதிக வீடுகள்ல அடைக்கப்படாது. ஏன்னா எல்லாரும் நல்ல பாதுகாப்பான இடம், ஈக்குவடர்லயே கொஞ்சம் நல்ல பாதுகாப்பான இடம். ஆனா இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, கேங்ஸ் இந்த ட்ரக் மாஃபியாக்கள் வந்து பெரிய பெரிய வீடுகளை எல்லாம் அவர்கள் காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற போதகர் அவர் ஒரு பெரிய வீட்டுல இருக்கிறாரு. அவருடைய வீடையும் $140,000 வாங்குவதற்கு மாஃபியாக்கள் ரெடியா இருக்கிறாங்க. அந்த வீட்டு ஓனர் விற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். இந்த போதகரை உடனே வெளியில போங்க என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுது. அவர் அப்போ ஒரு வார்த்தையை சொன்னார், நம்ம ஜெப ஆலயம் ஜெப மையம் நம்ம உருவாக்கினாலும் நம்ம வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நம்மளுக்கு என்று ஒரு போர்டு வைக்க முடியாது, எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னார். காரணம் என்னன்னு கேட்கும் போது, அவர்கள் வந்து லஞ்சம் கேட்பாங்க, இல்லைன்னா வந்து பிரச்சனை பண்ணி அதை மூட வைப்பாங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் என்று சொன்னார். எங்களுக்குள்ளாக ஒரு வருத்தம் வர ஆரம்பித்தது. எதற்காக கர்த்தருக்கு வருகிற காணிக்கையை நாங்க ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? அப்போ போர்டு இல்லாம நம்ம பண்ணிடலாமா என்று சொல்லி எங்களுக்குள்ளாக ஒரு துக்கம் வர ஆரம்பித்தது. அதை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். நீங்க வையுங்கள், நான் உங்களுக்கு கிரியை செய்கிற தேவனா இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த துக்கம், அந்த எண்ணங்கள் எங்களை விட்டு மாறி போனது. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? நம்முடைய தேவன் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் எல்லா சத்துருக்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர் ஒருவரே உங்களை ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். எந்த சத்ருவும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, எந்த வியாதியும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, எந்த போராட்டத்தின் கிரியையும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, எந்த கடன் பிரச்சனையும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, எந்த பயமும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தரே ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை ஆளுகிற தேவனாய் மாறுகிறார். நாம் அவருடைய ஆளுகையின் கீழாய் காணப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை ஆளுகை செய்கிறவராய் காணப்பட்டார். ஏனென்றால் நீங்க 1 சாமுவேல் புத்தகத்துல படித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜாக்கள், மற்ற தேசங்களை போல எங்களுக்கு ராஜாக்கள் வேணும் என்று சொல்லும் பொழுது தேவன் அங்கு துக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மளை ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலே பயம் என்கிற காரியம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? உங்களுடைய வியாதி உங்களை ஆளுகை செய்கிறதை போல் காணப்படுகிறதா? உங்கள் கடன் பிரச்சனைகள், உங்கள் பொருளாதார பிரச்சனைகள், உங்க ஊழியத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் உங்களை ஆளுகை செய்கிறது போல காணப்படுதா? அதை மையமாய் வைத்து எந்த காரியத்தையும் நீங்க முடிவெடுக்கிறீர்களா? ஒரு மனிதன் எதனால் ஆளுகை செய்யப்படுகிறான் என்பதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நான் எதனால ஆளுகை செய்யப்படுறேன்னு சொல்லி எப்படி நாம தெரிஞ்சுக்கணும்னா, நாம் எடுக்கிற முடிவுகளை வைத்துதான். நம்ம முடிவெடுக்கும் போது எதை நம்முடைய எண்ணங்கள்ல வைத்து நம்ம முடிவெடுக்கிறோமா, அந்த காரியம் தான் நம்மளை ஆளுகை செய்கிறது. நமக்கு இருக்கிற வியாதியை வச்சு நம்மளுடைய நடக்கையை நாம் முடிவெடுத்தோம் என்றால் நம் தேவன் நம்மளை ஆளுகை செய்யல, நம்ம வியாதி தான் நம்மளை ஆளுகை செய்யுது.
நம்மளுடைய பொருளாதாரத்தை வைத்து நாம் ஏதாவது ஒரு முடிவை நம்ம வாழ்க்கையிலே ஊழியத்தில் எடுத்தோம் என்றால் நம்முடைய பொருளாதாரம் தான் நம்மளை ஆளுகை செய்கிறதாய் காணப்படுது. ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் நம்மளை நீங்களாக்கி விடுகிறார். அவர் நம்மளை ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, நான் எடுக்கிற எல்லா முடிவுகளும் உம்மை சார்ந்ததாய் காணப்படும். உண்மையை மனதில் வைத்து நீர் சொல்லுகிறதை தான் நான் முடிவாய் எடுப்பேன். நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமாக. அப்ப வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளை நீங்களாக்கி விடுகிறார். அவர் நம்மளை நீங்களாக்கி விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப எப்படியெல்லாம் நம்மளை நீங்களாக்கி விடுகிறாராம், அல்லது எதில இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி விடுகிறாராம்? ஒரு குறிப்பை நாம் முதலாவதாக நாம் பார்ப்போம். முதலாவதாக எதிலிருந்து நம்மளை தேவன் கர்த்தர் நீங்களாக்கி விடுகிறார்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமை நடத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கின கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு. இங்க வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவன் நம்மளை எதிலிருந்து நீங்களாக்கி விடுகிறாரா? சுமையிலிருந்து நம்மளை நீங்களாக்கி விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, உங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி. அப்ப முதலாவது தேவன் நம்மளை எதிலிருந்து நம்மளை நீங்களாக்கி விடுகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சுமைகள், நாம் தூக்கி கொண்டு வருகிற சுமைகள். இங்க வசனம் சொல்லுது, எகிப்தியர் சுமத்தின சுமைகள். எகிப்தியர்னால் யார்? முதலாவது அவர்கள் எதிரிகள், இரண்டாவது அவர்கள் அடிமைப்படுத்துகிற அடிமைத்தனத்தின் வீடை காட்டுகிறது, மூன்றாவது பாவத்தின் காரியத்தை காட்டுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு சுமையாய் காணப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையில எகிப்தியரின் சுமையை போல நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த சுமையை நம்முடைய கழுத்திலிருந்து எடுத்து போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நாம் சுமந்து கொண்டு வருகிற தலையில் இருக்கிற அந்த சுமையை தேவன் எடுத்து போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, சுமையை நீக்கி என்று சொல்லுகிறது. அப்ப சுமை என்றால் என்ன அர்த்தம்? சுமை என்றால் நம்மளுக்கு தெரியும், அது ஒரு வெயிட், அது ஒரு பாரம். ஆனா அதற்கு இன்னொரு அர்த்தத்தையும் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுமை என்றால் என்ன அர்த்தமாம்? அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஒடுக்கப்படும் சூழ்நிலை, ஒடுக்கப்படுதலை காட்டுகிறது. அப்ப சுமை என்றால் என்ன அர்த்தம்? அது ஒடுக்கப்படுகிற தன்மையை காட்டுகிற, சூழ்நிலையை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவர் நம்முடைய சுமையெல்லாம் நீக்கி என்றால் என்ன செய்கிறாராம்? நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிற ஒடுக்கப்படுகிற எல்லா நிலைமையிலிருந்தும் நம்மளை நீக்கி நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எந்த சூழ்நிலைகள் நம்மளை ஒடுக்குகிற நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம்? எவை நம்மளை ஒடுக்கி கொண்டு இருக்கிறது? ஒடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? வெளியில நம்மளால நிமிர்ந்து நடக்க முடியாது. நம்மளுடைய அதிகாரம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இருக்கல்லவா, நம்முடைய தகுதியின்படி நம்மளால் நடக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினதுனால இங்க என்ன நடந்தது? அவர்கள் ஒடுக்கப்பட்டு சுமை சுமந்து அவர்களை அடிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்களால் பார்வோன் முன்பாக நிமிர்ந்து நின்று பேச முடியாது. அவர்களால் அதிகாரிகள் முன்பாய் நின்று பேச முடியாது. மணிக்கணக்கா வேலை செய்வாங்க, அதற்கு ஏற்ற பிரதிபலன் இருக்காது. அதை காட்டில் மிகவும் குறைந்த பலன் தான் அவர்கள் இருக்கும். அதை வைத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலையிலே காணப்பட்டார்கள். அப்ப வசனம் சொல்லுகிறது, சுமை என்றால் என்ன அர்த்தம்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் சுமையை சுமக்கிற வேலையினால் ஒடுங்கும்படி நாம் ஒடுக்கப்பட்டு போகிற சூழ்நிலை, நமக்குள் இருக்கிற சந்தோஷங்கள் இல்லாமல் போகிற சூழ்நிலை, நமக்குள் இருக்கிற சமாதானங்கள் இல்லாமல் போகிற சூழ்நிலை, எல்லா காரியங்களினால் நெருக்கப்படுகிற, மனவேதனைப்படுகிற, டிப்ரெஷன் கொள்ள போகிறது, அல்லது சோர்வின் பாதையிலே நம்முடைய வாழ்க்கைகள் ஒடுங்கி போகிறதை காட்டுகிறது. நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மனுஷனை நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் வாழ்க்கையை குறித்து நீங்க பார்க்கும்போது, அவங்க பழைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பா வாழ்ந்திருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பேசியிருந்தீங்கன்னா நல்ல சந்தோஷமா பேசுவாங்க, நல்ல சந்தோஷமா இடைபெற்றிருப்பாங்க, நல்ல உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க.
ஆனா அதே நேரத்தில் அவர்கள் ஒடுக்கப்படுகிற காலத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் அவர்கள் சத்தம் போட்டு கூட ஒரு தன்னுடைய முடிவை சொல்லக்கூடாதபடி இருந்தார்கள் என்றால் அவங்ககிட்ட போய் நீங்க பேசுவீங்கன்னா அவர்கள் சொல்லுவாங்க, என்கிட்ட ஏவாப்பா வந்து பேசுற, என்னால என்ன நடக்க போகுது, என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கு என்று அவர்கள் எப்பொழுதும் புலம்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். மனம் வேதனையிலே காணப்படுவார்கள், மன வருத்தத்திலே காணப்படுவார்கள். அவர்களிடத்துல சமாதானம் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. வாழ்க்கையை குறித்ததான எதிர்பார்ப்பு அவர்கள் வாழ்க்கையில இருக்காது. எல்லாமே போயிருச்சு என்று சொல்லி ஒரு விரக்தியிலே காணப்படுவார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒடுக்குதல் காணப்படுகிறது. அது குடும்பத்தினரால் வந்திருக்கலாம், அல்லது உங்கள் உறவினரால் வந்திருக்கலாம், அல்லது நீங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்திருக்கலாம். ஏன் உங்களுடைய பாவங்களே உங்களை ஒடுக்குகிறதாய் காணப்படலாம். ஏன் நீங்க ஒரு சபைக்கு போகிற இடத்துல உங்களை ஒடுக்குகிறதாய் காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய சுமையை எரிந்து விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய சுமையை நீங்களாக்கி நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இன்றைக்கு காணப்படுகிறார். அவர் உங்களுடைய சுமையை அவர் எடுத்து போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் சுமையை எகிப்தின் சுமையை நீக்கி என்று சொல்லுகிறது. அப்ப தேவன் சுமையை எடுத்து போடுகிறார். அல்லது ஒடுக்கப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? அங்கு என்ன நடக்குமாம்? ஒரு மனிதன் ஒடுக்கப்பட்டால் அங்க என்ன நடக்குமாம்? வசனம் சொல்லுகிறது, அங்கு 2 விதமான காரியம் ஒடுக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அல்லது ஒரு மனிதன் சுமை சுமக்கிறவனாய் காணப்பட்டால், எகிப்தின் சுமைகள் அவன் வாழ்க்கையில இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில 2 விதமான காரியம் காணப்படுகிறது. என்னென்ன காரியமாம்? வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம், அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? ஒடுக்கப்படுகிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குமாம்? அவர்கள் பலன் குறைந்து போயிருக்கும். ஒரு மனிதன் சுமை சுமக்கிறவனாயும் ஒடுக்கப்படுகிறவனாய் காணப்பட்டால் முதலாவது அவர்கள் பலன்கள் இழந்து போனவர்களாய், குறைந்து போனவர்களாய் காணப்படுவார்கள். 2வதாய் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 38:4 சொல்லுகிறது, நான் தாங்க கூடாத பாரமாயிற்று என்று வந்து வசனம் சொல்லுகிறது. அப்ப ஒரு ஒடுக்கப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பலன் முதலாவது குறைந்து போகிறவனாய் மாறுகிறான், 2வது தான் தாங்க கூடாத பாரத்தை சுமக்கிறவனாய் மாறுகிறான். அப்ப முதலாவதாக பலன் குறைந்து போகிறதை நாம் தியானிப்போமாக. பலன் குறைந்து போகிறது என்றால் எதை காட்டுகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலன் குறைந்து போகிறது என்றால் இதை காட்டுகிறது. இதே நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கு வசனம் சொல்லுகிறது, சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது. கடைசி வார்த்தை சொல்லுது பாருங்க, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். யார் இதை சொல்லுகிறார்கள்? யூதா மனிதர்கள் சொல்லுகிறார்கள். இங்க என்ன நடக்கிறது? எரேமியாவின் காலத்துல அலங்கை இடிக்கப்படுகிறது, அது சுட்டரிக்கப்படுகிறது. அப்படி சுட்டரிக்கப்படும் பொழுது நெகேமியாவும் தேவ ஜனங்களும் அலங்கத்தை கெட்ட முற்படுகிறார்கள். அதற்கு முன்பாய் நெகேமியா வந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அவனை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி வந்த வழிகளை நாம் பார்க்க முடியும். இங்கு நம்ம போக்கஸ் பண்ணுகிறது என்னன்னா, அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். 6வது வசனம் இப்படியா சொல்லுது, நெகேமியா 4:6 சொல்லுகிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கம் எல்லாம் பாதி மற்றும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. அவர்களை இப்பொழுது அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கல, அலங்கத்தை ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி வளர்ந்துட்டு வருது. வளர்ந்துட்டு வரும் பொழுது அது பாதி அளவு அலங்கம் கட்டிட்டாங்க. அந்த அலங்கம் அந்த வால்ல வந்து அந்த அலங்கம் வந்து பாதி அளவு கட்டிட்டாங்க. 2வது அங்க இருக்கிற சூழ்நிலை என்ன காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள், அதே 6வது வசனம் கடைசி பகுதி எப்படியா சொல்லுகிறது, ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள். ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தாங்க. நம்ம வாஸ்தவ வசனம் என்ன சொல்லுது? பலன் இல்லாமல் பலன் குறைந்து போயிற்று என்று சொல்லுகிறது. நாங்கள் கட்டக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி வசனம் அவர்களுடைய நிலைமை அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சா, அவர்கள் தேவனுக்கு அலங்கத்தை கட்டுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அவர்கள் அதிலே ஆவலாய் இருந்த இந்த அலங்கத்தை எழுப்பினார்கள், ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து. அதே மாதிரி அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இருந்த சூழ்நிலை என்னவாய் காணப்படுகிறது? ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பலன் குறைந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு முன்னாடி நல்ல அவர்கள் அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாதி அளவு அலங்கத்தை கட்டிட்டாங்க.
அந்த அலங்குங்கிறது சாதாரண விஷயம், அது ரொம்ப பெருசா இருக்கும். அத பாதி அளவு கட்டிட்டாங்க. அந்த பாதி வந்த உடனே என்ன சொல்லுகிறார்கள்? பலன் குறைந்து போயிருச்சு. நீ யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் நல்லா இருக்கிறான், நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு சொல்றேன் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, திடீர்னு சொல்றேன் எனக்கு தலைவலி வயிற்று வலி வந்துருச்சு, என்னால கட்டடம் கட்ட முடியாது, என்னால வேலை செய்ய முடியாது. அப்ப அங்க வயிற்று வலியோ காய்ச்சலோ உடன் பலவீனப்பட்டு போறதுக்கு காரணம் இருக்கும் அல்லவா? ஏதாவது ஒரு காரணத்தை நிமித்தமாகத்தான் அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கணும், அவனுக்கு உடம்பு பலவீனப்பட்டிருக்கணும். அதே போல நல்ல ஆர்வமாய் இருந்த ஜனங்கள், பாதி அளவுக்கு அலங்கத்தை கட்டின ஜனங்கள் இப்ப திடீரென்று என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு பலன் எல்லாம் குறைந்து போய்விட்டது என்று சொல்ல. காரணம் என்னவாம்? எதனால் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள்? அதற்கு முந்திர வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 7வது வசனம் சொல்லுகிறது. வசனம் எப்படியா சொல்லுகிறது? 8வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். எதனால் இவர்கள் பலன் எல்லாம் குறைந்து போகிறதாம்? எதனால் இவர்களுக்கு அலங்கத்தை கட்டக்கூடாதபடி சோர்ந்து போகிறார்களாம்? அவர்களுக்கு விரோதமாய் அங்கு சத்துரு எழும்புகிறான். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். யுத்தத்தை பண்ணவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் பலன் எல்லாம் குறைந்து போவதற்கான காரணம் என்ன? நமக்கு கொடுக்கப்படுகிற காரியத்தை, பொறுப்பை நாம் நம்மளால் எடுத்து நடத்த முடியாதது காரணம் என்ன? அது நமக்கு ஒரு சுமையாய் பாரமாய் காணப்படுவதற்கான காரணம் என்ன? அங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார். அதுக்கு முன்னாடி இந்த ஜனங்களுக்கு அது தேவனுடைய அலங்கம், தங்கள் நாட்டினுடைய அலங்கம், அதை நாம தான் கட்டணும் என்கிற ஆர்வம். ஆனா இப்ப என்ன நடக்குது? அதை நம்ம கட்டுனா என்னப்பா, மண்மேடு அப்படியே இருக்கிறது, எங்களால் சுமக்க முடியாது, நாங்கள் காலங்களை கட்டக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அவங்க மாட்டோம் என்று சொல்லல, கட்டக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? சத்ருவானவன் அவர்களோடு யுத்தம் பண்ண எத்தனித்த பொழுது என்ன நடக்குது? யார் யார் இவர்களுக்கு விரோதமா எழும்பி வந்தாங்கன்னா 7வது வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, எருசலேமில் அலங்கத்தை கட்டுகிற வேலையை வளர்ந்தேறுகிறது என்று, இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும், சம்பலாத்தும் தொபியாவும் அபிராயும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சல் அடைந்து, இங்க யார் யார் இவர்களுக்கு அலங்கத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறார்கள்? யார் இவர்களுடைய வளர்ச்சியை, யார் இவர்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய பார்க்கிறார்கள்? சம்பலாத், தொபியா, அது அடுத்ததாய் சொல்லுகிறது அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும். சம்பலாத் என்றால் யார்? அந்த ஆவி எதை காட்டுகிறது? சம்பலாத் என்பவர்கள் அவர் எப்பொழுதும் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார்கள். அவர்கள் இது உங்களால முடியாது, நீங்க இதை செய்ய முடியாது, இதை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால முடியாது என்று சொல்லி எப்பொழுதும் டிஸ்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பூமியில உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் எப்பெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரோ அப்பெல்லாம் அவருக்கு டிஸ்கரேஜ் பண்ணுகிறதுக்குனே ஒரு ஆட்கள் இருந்தாங்க. பேதுரு சொல்லுகிறான், கூட தனியா கூட்டு போட்டு அழைச்சு சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு நடக்க கூடாது, ஆனா அதுதான் தேவ சித்தம். ஆனா பேதுரு என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர் இது உமக்கு சம்பவிக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்றான்? அப்பாலை போல் சாப்பிட்டானே. இந்த சம்பலாத் என்கிற ஆவிகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்மளை எதையுமே நம்மளை செய்ய விடாது. இது உங்களால முடியாது என்கிற எண்ணத்தை கொடுத்து விடும். நீங்க எதை செய்ய முற்பட்டாலும், நீங்க மணிக்கணக்க ஜெபிக்க புறப்படுகிறீர்களா, அப்ப சொல்லு, உன்னால 1 மணி நேரமே ஜெபிக்க முடியல, நீ என்ன ஜெபிக்க போகிற? நீங்க உபவாசம் இருக்க போகிறீர்களா, உன்னால 1 நேரம் கூட சாப்பிடாம இருக்க முடியாது, கை கால்கள் ஆடி போக, எப்படி நீ உபவாசம் இருக்க போகிற? நீங்க கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய போறீங்களா, நீயே பாவத்தில் இருக்க, நீ எப்படி ஊழியம் செய்ய போகிற? அல்லது தேவனுக்காக எதை செய்யாவது புறப்படுகிறீர்களா, பொருளாதாரத்தை கொடுக்க துடிக்கிறீர்களா, உனக்கு இந்த காரியங்கள தேவைகள் இருக்கு, நீ இதை எப்படி செய்ய போகிற? இதுதான் சம்பலாத்தின் ஆவிகள். சம்பலாத்தின் ஆவிகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்றா அவர்கள் இடிந்து போனது எதையும் கட்ட விட மாட்டார்கள். நீங்க எதையாவது அடைக்க நினைத்தாலும், இடிந்து போனதை எழுப்ப நினைத்தாலும் உங்களை தடை செய்யும்படியாய் புறப்பட்டு வருகிறது தான் இந்த சம்பலாத்தின் ஆவிகள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் உங்களை எப்போது பார்த்தாலும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? யார் எப்போ பார்த்தாலும் உங்களால் இது முடியாது, இதை செய்ய முடியாது, இதை நடக்காது என்று சொல்லி எப்பொழுதும் உங்களுடைய பழைய காரியத்திலே உங்களை உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
புதிதாக எதையும் செய்ய முடியாதபடி உங்களை அடைப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பலனை அந்த வார்த்தையிலே உருவி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்கி போடுகிறார். அவர்கள் உங்க வாழ்க்கையில் சுமையாய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய சுமை உங்களுக்கு லகுவாய் இருந்தது, ஆனால் இவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சுமையாய் காணப்படுகிறபடியினால் அவைகள் உங்களை பலனை குறைக்கப் பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல இருக்கிறனா இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. அவைகளை தேவன் இன்றைக்கு களை எடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் இதுவரைக்கும் உங்களால எதையும் சாதிக்க முடியல. அவர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் இதுவரைக்கும் உங்களால் எதையும் செய்ய முடியல. அவர்கள் இருக்கிறபடினால்தான் கர்த்தருக்காக எதை நீங்க செய்ய நினைத்தாலும் தேவனுக்குள்ளாய் ஜெபிக்கும் போதுதான் ஒரு வாஞ்சை வருது. நான் இதை செய்யணும், இப்படி ஜெபிக்கணும், இப்படி வேத வாசிக்கணும், இதை செய்யணும் என்று நினைக்கிறோம். ஆனா ஜெபத்தை விட்டு வெளியில போன பிறகு நம்மளால் அதை செய்ய முடியாது. நம்ம மிஷினரியாய் வட மாநிலத்திலே காணப்படும் பொழுது கொஞ்ச நாட்கள் எனக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்கள் காணப்படுது. இது அடிக்கடி சொல்ல நேரங்கள் இப்போதையும் வருவதில் உண்டு, ஆனாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆனா அந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமா இது காணப்பட்டது. என்னன்னா, நான் அங்க ஊழியம் செய்ய போகும் பொழுதெல்லாம் அல்லது அங்க இருக்கிற ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளாய் ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்கும். இப்படி நம்மளால செய்ய முடியாது. இந்த இடத்துல ஏன் நம்ம இப்படி ஊழியம் செய்யறோம்? இதைத்தான் கர்த்தர் கேட்கிறாரா? அப்ப இதெல்லாம் கர்த்தர் தான் கொண்டு வந்தாரா? அல்லது இதை என்னால செய்ய முடியாது. அவங்களே அத்தனை வருஷம் செய்யறாங்க, அவங்களால ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல, நீ மொழி தெரியாத என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி எனக்குள்ள எப்பொழுதும் ஒரு போராட்டம் காணப்பட்டு கொண்டே இருக்கும். இதனால என்ன நடந்தது? பல நாட்கள் ஊழியத்துக்கு போனாலும் அதுல வாஞ்சி இல்லாதவனாய் காணப்பட்டேன். ஊழியத்துல இருந்தாலும் அங்க மிஷனரி ஊழியத்துக்கு மணிக்கணக்காய் நடந்து போனாலும் பைக்ல போனாலும் அங்க எதையும் செய்ய முடியாதவன காணப்பட்டேன். நான் போவேன், மெட்டீரியலுக்குரிய தேவைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். ஆனா ஆவிக்குரிய தேவைகள், வசனத்துக்குரிய தேவைகள் எதையும் நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். கர்த்தர் ஒரு நாள் என்னை சந்தித்து அதை என்கவுண்டர் பண்ணினார். அதுக்குரிய காரியத்தை தேவன் பேச ஆரம்பித்தார். அது தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாரிடத்திலும் ஒரு நல்ல பேர் எடுக்கவும், நல்ல ஊழியம் செய்கிறான் என்கிற பேர் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? நம்முடைய வாழ்க்கையில இந்த சம்பளத்தின் ஆவிகள் காணப்படும் என்றால் எப்பொழுதும் நம்மளை கீழே தள்ளிக்கொண்டே காணப்படும். எதையும் உங்களால சாதிக்க முடியாது, எதையும் உங்களால செய்ய முடியாது. எதை செய்ய நினைத்தாலும் ஒரு பயம், எதை செய்ய நினைத்தாலும் உங்களுக்கு ஒரு தடை. அது தடை வெளியில இருந்து வர்றதில்ல, உங்களுடைய இருதயத்திலிருந்தே அது புறப்படும். அது உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து வரலாம், சில நேரம் உங்களுடைய நண்பர்கள் இடத்திலிருந்து வரலாம். ஆனா எதெல்லாம் உங்களுக்கு தேவனுக்காய் வைராக்கியமை நிற்க முடியாமல் செய்கிறதோ அவைகள் எல்லாம் உங்களை அது சம்பளத்தின் ஆவிகளாய் காணப்படுகிறது. அவைகளை தேவன் நிர்மூலமாக்கி போடுகிறார். இது தொபியா என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 பேர் தான் முக்கியஸ்தர்கள். அங்க 5 பேர் அவர்களுக்கு விரோதம் எழும்பினாலும் இந்த சம்பளாத்து தான் முதலாவது எந்திரிக்கிறான். சம்பளாத்தோடு இணைந்தவன் தான் தொபியா. ஏன்னா நெகேமியா 4வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்க சம்பளாத்துன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து சில வசனங்கள் தாண்டி பார்த்தீங்கன்னா தொபியா. இந்த 2 பேர் தான் முதலாவது இணைந்து நிற்கிறாங்க. அவர்கள் தான் நெகேமியாவின் காலத்துல எதிரிகளாய் காணப்பட்டார்கள், எல்லாருடைய மனதை நோகடிப்பவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த தொபியாவின் ஆவிகள் எப்படி காணப்படுமா? நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாய் விபரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான். சம்பளத்தின் ஆவிகள் உங்களை எப்பொழுதும் சோர்வில வைத்துக் கொள்ளும். எந்த முடிவை எடுக்க முடியாது, எதையும் உங்களை என்கரேஜ் பண்ணாது, ஊக்குவிக்காது. ஆனா தொபியாவின் ஆவிகள் என்ன செய்யுமா? பயத்திலேயே உங்களை வைத்துக் கொண்டிருக்கும். அவர்களிடத்தில் அந்த மனிதர்களின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களை எப்ப பார்த்தாலும் பயத்திலேயே வைத்திருக்கும். சரிப்பா, இன்னைக்கு இந்த முடிவு எடுத்துட்ட, அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறாய்? இன்னைக்கு நீ ஊழிய செய்ய முடிவெடுத்துட்ட, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்ய போகிறாய்? உன் எதிர்காலம் என்ன ஆக போகிறது சொல்லி எப்ப பார்த்தாலும் உங்களை எப்பொழுதும் பயத்திலே வைத்திருப்பார்கள். இங்க வசனம் சொல்லுது, நெகேமியா தெளிவா சொல்லிருப்பான் பாருங்க, தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான். சம்பளத்தின் ஆவிகள் ஒண்ணு நமக்குள்ள இருந்து கிரியை செய்யும், அல்லது நம்மளுடைய பக்கத்துல இருந்து கிரியை செய்யும். தொபியாவின் ஆவிகள் நம்மளை தூரத்திலிருந்து எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அது எதை காட்டுது? எதிர்காலத்தை குறித்ததான பயம். இன்னைக்கு நான் இந்த முடிவு எடுத்துட்டா நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்? கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்துட்டார், ஆனா அதை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன்? அப்படி நான் நிறைவேற்றினா என் சொந்த வாழ்க்கை என்ன ஆகிறது?
என் பிள்ளைகள் வாழ்க்கை என்ன ஆகிறது, என் குடும்பம் என்ன ஆகிறது, என் தனிப்பட்ட ஜீவியம் என்ன ஆகிறதுன்னு சொல்லி நம்மளை குறித்ததான பயம் ஒன்று நம்மளை இறுக்கி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எப்ப பார்த்தாலும் நமக்குள்ளாய் ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம் இருக்கிறதா? அதுதான் தொபியாவின் ஆவிகள். நீங்க தொபியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, சாரி, தொபியா என்கிற வார்த்தைக்குரிய எபிரேய மொழியினுடைய அர்த்தம் நம்ம பார்த்தோம்னா அது யெகோவாவை மகிழ்விக்கிறவன் என்று சொல்லியிருக்கு. யெகோவாவை மகிழ்விக்கிறவன் என்று வசனம், சாரி, அந்த பேரனுடைய அர்த்தம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா அப்படிப்பட்ட யெகோவாவை மகிழ்விக்கிறது என்கிற வார்த்தையோட்டு தொபியா தான் இங்க நெகேமியாவை பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். என்ன அர்த்தம்? இது தூரத்திலிருந்து எதிர்காலத்தை குறித்ததான பயம் மாத்திரமல்ல, இவர்கள் தேவனுடைய வசனத்தை எடுத்தே நம்மளை பயமுறுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டே நம்மளை பயமுறுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்ப வசனம் சொல்லுகிறது தொபியாவின் ஆவிகள், சாரி, தொபியா என்றால் எபிரேய மொழியின் அர்த்தம் என்னவென்றால் காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர் அல்லது யெகோவா நல்லவர் என்கிறது தான் எபிரேய மொழியின் அர்த்தமாய் காணப்படுது. ஏனென்றால் தொபியா என்று இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஒரு தொபியா காணப்பட்டான். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது தொபியாவின் ஆவிகள் என்பது நம்மளை எப்ப பார்த்தாலும் பயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீங்க தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா உங்களால ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்க முடிகிறதா? யார் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள்? யார் உங்களை மேலே செல்லக்கூடாதபடி, என்ன முடிவு எடுக்க முடியாதபடி, எதையும் செய்யக்கூடாதபடி உங்களை இழுத்து கொண்டே இருக்கிறார்கள்? யார் உங்களை எப்பொழுது பார்த்தாலும் பயத்திலே வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள்? அவர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு சுமையாய் காணப்படுகிறார்களா? அவர்களால் உங்களுடைய பாரங்கள் குறைந்து போய் பலன்கள் குறைந்து போய் காணப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது எங்கள் பலன் குறைந்து போச்சு. காரணம் என்ன? இந்த சம்பலாத்தும் தொபியோ என்கிற டிஸ்கரேஜ் பண்ணுகிற ஆவியும் பயமுறுத்துகிற ஆவியும் யூதர்களுக்குள் வந்தது நிமித்தமாக இன்றைக்கு கத்து சொல்லுகிறார், நீங்க பலனை இழந்து போய் சோர்வடைந்த நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? முந்தி ஒரு காலத்துல நல்ல ஜெபித்துக்கிட்டு இருந்தோம், நல்ல வேதம் வாசித்தோம், நல்ல ஊழியம் செய்தோம், ஓடி ஓடி கர்த்தருக்காய் ஜீவனை கொடுக்கவும் ஆயதமாய் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்க முடியாததுக்கான காரணம் என்ன? இந்த சம்பலாத்தின் தொபியாவின் ஆவிகள், அவைகளின் சுமைகள் நம்மளுடைய பலனை உறிஞ்சி கொள்ளுகிறதாய் காணப்படுது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மளுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறவராய் காணப்படுகிறார். இங்க இந்த சம்பலாத்த தொபியாவின் ஆவிகள் எப்படி கிரியை செய்தா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நெகேமியா 4வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இவர்களுக்கு அதை அறிந்து கொள்ள கூடாது என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். நீங்க வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 11வது வசனம் சொல்லுது பாருங்க, எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பலாத்தும் தொபியாவும் ரகசியமாய் இவர்களை கொலை செய்ய முற்பட்டார்கள். ரகசியமாய் இவர்கள் அலங்குகளை இடித்து போட முற்பட்டார்கள். ரகசியமாய் இவர்களுடைய வளர்ச்சியை தடைபட முற்பட்டார்கள். அப்ப இந்த சத்துருக்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எப்படி கையை செய்தா, எப்படி நம்முடைய பலனெல்லாம் உறிஞ்சு போடுகிறதாம்? ரகசியமாய் நம்முடைய பலன்களை உறிஞ்சு போடுகிறது. நீங்க இதுக்கு நல்ல உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நல்ல வெயில் இருக்கிற சூழ்நிலையில் நீங்க நடந்து போங்க, நல்ல ரோடு, நல்ல பளிங்கு போல இருக்கிற நல்ல ரோடு, எந்த முள்ளும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது, நீங்க ஈஸியா நடந்து போலாம். நல்ல கையில நல்ல வாட்டர் பாட்டிலோ ஜூஸோ வச்சுட்டு நீங்க நடந்து போய் பாருங்க, நீங்க நல்ல ரோட்ல தான் நடந்து போறீங்க. எந்த அப் அண்ட் டவுனு, எந்த பள்ளமேடுன்னு ரோட்ல நடந்து போல, நல்ல ரோட்ல தான் நடந்து போறீங்க. கையில ஆகாரம் இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு சோர்வு காணப்படும். கொஞ்ச நேரத்துல அந்த வெயில்ல நடக்கும்போது சோர்வு வரும். காரணம் என்ன? அந்த ரோடு பிரச்சனை கிடையாது, நீங்க பார்க்கிற அந்த இடங்கள் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கவனிக்காத அல்லது உங்களுடைய மறைவில காணப்படுகிற அந்த சூரியன் தான் உங்களிடத்தில் இருக்கிற ஆற்றலை முற்றிலுமாய் உறிந்து போடுகிறதாய் காணப்படும். அந்த சூரியனுடைய வெப்பத்தினாலதான் நம்மளுடைய பலன் எல்லாம் நம்ம குறைந்து போகிறது. அதே போலதான் இந்த சம்பலாத்தும் தொபியாவின் ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். நாம நினைப்போம் இவங்களாலதான் இது நடந்துச்சு, இந்த மனிதனாலதான் இது நடந்துச்சு. ஆனா நம்மளுக்கே தெரியாம நம்முடைய ரகசியமாய் நமக்கு விரோதமாய் அவர்கள் குழி தோண்டி கொண்டு இருப்பார்கள். அதுதான் இந்த சம்பலாத்தின் தொபியாவின் ஆவிகள். அவைகளை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறார்.
இங்க சம்பலாத்து தொபியா என்ன நினைச்சாங்க? நாம் அவர்களை யுத்தம் பண்ணி மடங்கடிக்கு வரைக்கும் நாம பண்ணின திட்டங்கள் அவர்கள் அறியாமலும் பாராமல் இருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் என்ன செய்தாராம்? வசனம் சொல்லுகிறது, 15வது வசனம் சொல்கிறது, எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அதமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர்கள் கேட்டபோது. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்கள் ரகசியமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஆனா சத்துருக்களின் ரகசியங்களை தேவன் இவர்களுக்கு வெளியரங்கமாக்கினார். சம்பலாத்தின் தொபியாவின் ரகசியமான ஆலோசனைகளை தேவன் இவர்களுக்கு வெளியரங்கமாக்கினார். எத்தனை முறை வெளியரங்கமாக்கினாரா? அதுக்கு முந்தி இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 12வது வசனம் சொல்லுது, அவர்களிடத்தில் இருந்த யூதர்கள் 10 விஷயங்களுக்கு வந்து சொன்னார்கள். 10 விஷயம். 10 என்பது எதை காட்டுகிறது? உபத்திரவங்கள் முடிந்து போகிற காரியத்தை காட்டுகிறது. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அப்ப உபத்திரவங்கள் முடிந்து போகிற சூழ்நிலை காட்டுது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சம்பலாத்தையும் தொபியாவையும் வெளியரங்கமாக்கினபடினால் இந்நாள் முதற்கொண்டு உங்களை சுமை சுமக்கிற அனுபவங்கள் முடிந்து போகிறது. இந்நாள் முதற்கொண்டு நீங்கள் பட்ட உபத்திரவங்கள் முடிந்து போகிறது. அவைகளை தேவன் உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுகிறார். நீங்கள் இனிமேல் சுமை சுமக்கிறவர்களாய் அல்ல. எகிப்தின் சுமைகளை இனிமேல் நீங்கள் சுமக்க போகிறதும் கிடையாது. உங்கள் பலன் குன்றி போவதும் கிடையாது. நீங்கள் வயதுள்ளவர்களை போல மாறுவீர்கள். காண்டமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சம்பலாத்தின் தொபியாவின் ரகசியங்களை தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாக்கினார். அந்த 15வது வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் அவர்கள் ஆலோசனைகளை கர்த்தர் அதமாக்கினார் என்றும். அவர்கள் பண்ணின திட்டங்களை தேவன் நிர்மூலமாக்கி போடுகிறார். உங்களுக்கு அதை தெரிவித்து அதை தேவன் நிர்மூலமாக்கி போடுகிறார். இதுதான் பலன் குன்றி போன நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறதை காட்டுகிறது. அப்ப தேவன் நம்மளை நீங்களாக்கி விடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில பலன் குன்றி போகிற சுமைகள் இருந்து நம்மளை விலக்கி பாதுகாக்கிறார். எது நம்மளுக்கு நம்மளுடைய பலவீனங்களை எல்லாம் உறிஞ்சி போடுகிறது? எதனால் உங்களுடைய பலன்களை நீங்கள் இழந்து போனீர்கள்? எந்த ரகசியமான ஆலோசனைகளை தாக்கி கொண்டிருக்கிறது? யார் உங்களை எப்பொழுது பார்த்தாலும் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எது உங்களை ரகசியமாய் பயத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறது? கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அங்கு விடுதலை கொடுத்ததனால, அவர்களுடைய பாரங்களை எல்லாம் நீக்கி போட்டதனால அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது. எதை கேட்டபோது? அவர்கள் அலங்கங்கள் கட்டிவிட. 15வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்படியே அலங்கமானது 52ஆம் நாளுக்குள்ளாயே கட்டப்பட்டு ஏழூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இந்த 3 காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை நீங்களாக்கி விடுகிறார் என்றால் அங்கு என்ன நடக்க போகிறது? உங்கள் பகைஞர்கள் கர்த்தர் தான் உங்களை விடுவித்தார் என்பது முதலாவது அறிந்து கொள்ள போகிறார்கள். 2வது, உங்கள் புறஜாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற மாற்றம். 3வது, மிகவும் முனையற்று போய் என்று சொல்லுகிறது. அவர்கள் வசனம் சொல்லுங்க, முனையற்று போய் என்ன அர்த்தம்? அவர்கள் அசிங்கப்பட்டு போனார்கள். அந்த அவர்களுக்கு விரோதமாக எழும்பின சம்பலாத்தும் தொதியாவும் அசிங்கப்பட்டு போனார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது உங்களை கர்த்தர் தான் நடத்துகிறார் என்பதை உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்வார்கள். 2வது, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தையும் அவர்கள் காண்பார்கள். 3வது, உங்கள் சத்துருக்கள் இன்று அசிங்கப்பட்டு போவார்கள். அவர்கள் முகங்கள் வெட்டப்பட்டு போகும், நீங்களோ உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் பலன் குறைந்து போகிற அந்த சுமைகளை உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 2வதாக சுமை நீக்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது பலன் குன்றி போகிறதை நீக்கி போடுகிறார். 2வதாக நாம் பார்த்தோம், தாங்கக்கூடாத பாரம் என்று வசனம் சொல்லுகிறது. சுமை என்றால் தாங்கக்கூடாத பாரம் என்று சொல்லுகிறது. அப்ப தாங்கக்கூடாத பாரம் என்றால் என்ன அர்த்தம்? நேரம் இல்லாதபடினால் குறிப்பை மாத்திரம் பார்த்து நாம் ஜெபிப்போம்.
தாங்கக்கூடாத பாரம் என்று சொல்லி இருக்கிறது. தாங்கக்கூடாத பாரம் என்றால் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 4வது வசனம் தான் சொல்லுகிறது தாங்கக்கூடாத பாரம். அப்ப தாங்கக்கூடாத பாரம் என்றால் என்னவாம்? என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? இந்த ஜனங்கள் எல்லாரும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. தாங்கக்கூடாத பாரம் என்றால் என்ன அர்த்தம்? அது மிஞ்சின பாரம். உங்க திராணிக்கு மேல இங்க அனுபவிக்கிற போராட்டங்கள், உங்களால இதுதான் அனுபவிக்க முடியும் தெரியும், ஆனால் அதுக்கு மிஞ்சின பாரம். இந்த பாரங்கள் எப்படிப்பட்ட பாரங்களை காணப்படுதா? இது அங்க நடக்கிற காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா அது விளக்க நேரம் இல்ல. அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமா எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க? அவர்கள் அழுது புலம்புகிறாங்க. காரணம் என்னவா? இறைச்சி இல்லை என்று அழுது புலம்புகிறார்கள். அப்பதான் மோசே சொல்லுகிறான், நான் இது எனக்கு தாங்க கூடாத பாரமா இருக்கிறது. அவன் தாங்கக்கூடாத பாரம் என்று சொல்லிட்டான். ஆனா அங்க மறைமுகமாய் அதனால் அவனுடைய வாழ்க்கையில வந்த விளைவு என்ன தெரியுமா? இந்த பாரம் அவன் வாழ்க்கையில இருக்கிறதுனால அவருக்கு வந்த விளைவு என்ன தெரியுமா? அங்க என்ன நடக்கிறது? ஜனங்கள் அவனுக்கு பாரமாய் மாறுகிறார்கள். 2வது, அவர்கள் இறைச்சிக்காய் அழுகிறாங்க. இதனால அங்க என்ன விளைவு வந்தது? என்ன விதமான மாற்றம் மோசேயினுடைய வாழ்க்கையில வந்துச்சான்? வசனம் சொல்லுது, அதே என்னாகமோ 11:15 சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், என்னை கொன்று போடும் என்று சொல்லுகிறான். அவன் சொல்றான் பாருங்க, நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். யார் இந்த மனுஷன்? தேவனால நடத்தப்பட்டவன். தேவனுடைய ஆரோனுக்கு தேவனை போல் காணப்படுகிற மனுஷன், எகிப்திற்கு தேவனை போல் காணப்பட்ட மனுஷனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பாருங்க. என்ன வார்த்தை வருது? ஆண்டவரே, என்னை நீர் கொன்று போடும். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. வசனம் 16 மற்றும் 17 சொல்லுது. தேவன் சொல்லுகிறார், இவன் சொல்ற தாங்க முடியாத பாரம் சொன்ன உடனே கர்த்தர் சொல்றார், 70 பேர் ஆயத்தப்படுத்தப்பா, அவங்கள் மீது உன் ஆவியை நான் வைக்கிறேன். இங்க நாம் மேலோட்டமாய் பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம், மோசேயினுடைய ஆவி 70 பேருக்கு போச்சு, அது ஒரு ஆசீர்வாதத்தை போல காணப்படலாம். ஆனா எங்க அங்கே நடக்கிறது ஆசீர்வாதமான காரியம் அல்ல. ஏதோ வசனம் சொல்லுது, உன் ஆவியை அவர்கள் மீது வைப்பேன். அப்ப உன்கிட்ட இருக்கிற ஆவியை எடுத்து 70 பேருக்கு மேல வைப்பேன், நீ பிரிச்சு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். என்ன நடக்குது? அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் அதிகாரம் அங்கு குறைக்கப்படுகிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் அதிகாரம் குறைக்கப்படுகிறது. எப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோசுவா வந்து சொல்றான், மோசேயே இதை நிறுத்தி போடு என்று சொல்லுகிறான். ஆனா என்ன சொல்லுகிறான் மோசே? என்ன சொல்லுகிறான் பாருங்க, இதை நான் நிறுத்தி போட கூடுமோ, அல்லது கர்த்தர் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி செய்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்லுகிறான். அது எதனால் சொல்லுகிறான்? விரக்தியின் நிமித்தமாய் சொல்றான். அந்த பாரம் அவனுடைய வாழ்க்கையை நெருக்கினதுனால, என்ன மாத்திர கர்த்தர் மாத்திர போதாது, எல்லாரையும் மாத்தினா நான் தேவன்கிட்ட பேச அவசியம் இல்லையே, இந்த ஜனங்களை நடத்த அவசியம் இல்லை என்று சொல்லி அவன் பாரத்தின் மிகுதியினால், விரக்தியின் மிகுதியினால் புலம்புகிறதாய் மாறுகிறது. அதனாலதான் சொன்னேன், அந்த 70 மேற்பால போன ஆவிகள் அது ஆசீர்வாதம் அல்ல, மோசேயின் இடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட தேவனுடைய ஆவி. இதை சவுலுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். சவுல் தேவனுக்கு விரோதமாய் வெலும்பும் பொழுது கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு எடுபட்டு போனது. ஆனா இங்க மோசேயின் இடத்துல முற்றிலும் எடுக்கப்பட்டு போல அவனுடைய ஆவி கொஞ்சம் தான் எடுக்கப்பட்டுச்சு. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கு இன்னொரு வசனம் ஆதாரமாய் சொல்லப்படுது. என்ன வசனம்? அது அடுத்த வார்த்தை சொல்லி 21, 22 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த ஜனங்களை போஷிப்பேன்னு சொல்றாரு. அப்ப மோசே என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தர் செய்வார் என்று சொல்லிருக்கணும். ஆனா அங்க மோசே என்ன சொல்றான் பாருங்க, என்னிடத்துல 6 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, நீ சமுத்திரத்திலிருந்து மச்சிகள் எல்லாம் கொண்டு வந்தால் இவர்களை போஷிக்க முடியாதே. யார் சொல்லுகிறார்? யாரை கொண்டு கர்த்தர் 10 அற்புதங்களை செய்தாரோ, யாரை கொண்டு செங்கடலை பிளந்தாரோ, யாரை கொண்டு மாறாவை மதுரமாய் மாற்றினாரோ, யாரை கொண்டு தேவன் இந்த ஜனங்களை எல்லாம் விடுவித்தாரோ, அந்த மனுஷன் சொல்றான் பாருங்க, உம்மால் கூடாதே என்று சொல்லுகிறான். இது உம்மால் கூடுமோ என்று தேவனை அவிசுவாசமுடையவராக மாறுகிறான். இதனாலதான் நான் சொன்னேன், அவனுடைய பாரங்கள் அங்கு குறைக்கப்பட்டது, அவனுடைய ஆவி அங்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் காரணம் என்ன? அவனுடைய பாரம் தாங்க முடியாத பாரம். இன்றைக்கு அநேக நேரம் நாம் தேவனை முறுமுறுப்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வருவதற்கான காரணம் என்ன? நம்முடைய பாரங்கள் நாம் தாங்கக்கூடாத மிஞ்சிய பாரமாய் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு கர்த்தர் அந்த மிஞ்சிய பாரத்தை எல்லாம் எடுத்து போடுகிறார்.
நீங்கள் மோசேயை போல புலம்புகிறீர்களோ? தேவனை உம்மால் இது கூடுமா என்று தேவனை சந்தேகப்படுகிறீர்களோ? கர்த்தர் இன்றைக்கு அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுகிறார். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், அவர் சுமையை நீக்கி. அப்ப தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே என் பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. இங்க மோசே ஆண்டவரே என் பாரத்தை நீக்கி போடும் என்று சொல்லல. அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே என்னை நீர் கொன்று போடும் என்று சொல்லுகிறான். அதனாலதான் தேவன் அங்கு கோபப்பட்டு 70 பேருக்கு அவன் ஆவியை பிரித்து கொடுத்தார். அநேக நேரம் நாம் தேவனுடைய ஊழியத்தை, தேவனால் கொடுக்கப்பட்ட வழியை நாம் இழந்து போவதற்கான காரணம் என்ன? நம்மளை அறியாமலே நம்முடைய விரக்தியினால் நாம் பேசின வார்த்தைகள் தான். என்னை கொன்று போடும், என்னை எடுத்து போடும், என்னால் இது சுமக்க முடியல. ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நாம் தாங்கக்கூடாத நமக்கு மிஞ்சின பாரத்தை ஒரு நாளும் அவர் கொடுக்க மாட்டார். அவர் நமக்கு ஒரு போராட்டத்தை, ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால் அதை நம்மளால் மேற்கொள்ள முடியும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் மோசேயை போல மாறிவிடக்கூடாது. இந்த காரியத்துல நான் மோசேயை போல மாறிடக்கூடாது. நான் ஆண்டவரே நான் கொன்று போடுவேன் என்று விரக்தியில எதையும் பேசிடக்கூடாது. என் வாழ்க்கையில் இருக்கிற மிஞ்சின பாரத்தை எடுத்து போடுங்க, என் வாழ்க்கையில இருக்கிற பலனை குறைய பண்ணுகிற பாரத்தை எடுத்து போடுங்க என்று ஜெபிப்போமாக. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருந்து சுமையை அவர் நீக்கி போடுவார். இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில இருந்து அவர் சுமையை நீக்கி போடுகிறார். இப்பொழுது எல்லாரும் நம் கண்களை மூடுவோமா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என் பாரத்தை நீக்கி போடுங்க என்று ஒப்பு கொடுங்க, என் பாரத்தை நீக்கி போடுங்க என்று ஒப்பு கொடுங்க. நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீங்களாக்கி விடுகிறீர் என்று நீர் வார்த்தையை சொன்னீர், அதுக்காக நன்றி. ஆண்டவரே சுமையை நீக்கி போடுகிறேன் என்பதை காண்பித்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இப்பொழுதே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுமைகளை, பாரங்களை எடுத்து போடுவீராக. எதை குறித்ததான பாரமே உங்க வாழ்க்கையில இருந்தால் எடுத்து போடுவீராக. குடும்பத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, கணவனை குறித்த, மனைவியை குறித்த, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எந்த பாரமாய் இருந்தாலும், எந்த சுமையாய் இருந்தாலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றைக்கே ஒரு விடுதலை உண்டுவதாக. இவர்களை நீ சாட்சியாய் நீர் மாற்றுவீராக. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சம்பளாத்தோர், எல்லா தொபியாவின் வல்லமைகள், கிரியைகள், ஆவிகளின் கிரியைகள் இப்பொழுதே நிர்மலமாக்கி போடுவதாக. இவர்களுக்கு கொடுத்த அழைப்பில் இவர்கள் உறுதியாய் இருப்பார்களாக. இவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள், இவர்கள் எதை செய்ய முற்படுகிறார்களோ அதை எதுவுமே என்னால் மேற்கொண்டு தடை செய்யக்கூடாது. கர்த்தாவே இவர்களை டிஸ்கரேஜ் பண்ணுகிற, பயமூர்த்தி கொண்டு இருக்கிற எல்லா ஆவிகளை நிர்மலமாக்கி போடுவீராக. பயமில்லாமல் நீர் குடியிருக்க பண்ணி நீரே இவர்களை ஆளுகை செய்வீராக. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உடைய தயவும் கிருபையும் இவர்களை ஆளுகை செய்யட்டும். எல்லா துதி தன மகிமையெல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.